அந்த பசு என்ன பசு இல்லை, இன பசு எருமை. சார்? எருமை. அதனால அதில் போட்டிருக்காரு. அந்த டைம்லேருந்து அவர் இருக்கார். அவர் மும்பை தாக்குதலில் மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு. மும்பை தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல், அடுத்த கட்டமாக பதிலடி தாக்குதலுக்கெல்லாம் அவர் தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. மிக திறமையான மனிதர், ஒரு தேசபக்தர். அதே மாதிரி ஐபியோட தலைவராக இருந்தார். அமித்ஷாஜிக்கு வேண்டியவர். ஏன்னா அப்போ தானே வேலை வாங்க முடியும், தெரிஞ்சவங்கன்ற தான் வேலை வாங்க முடியும். தெரிஞ்சவங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. டக்கு டக்குன்னு திறமையான ஆளை தானே அரசாங்கம் தேர்ந்தெடுக்கும். ஸோ அந்த வகையில் அவரை வந்து தேர்ந்தெடுத்து வரப்போகிறாருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க டெல்லியில். இங்கேயும் ஏதாவது தாக்குதலை பிளான் பண்ணி அனுப்புகிறாங்க? இல்லை அது இல்லை, அரசியல் பண்ணுவார் இங்கே வந்து. அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துறது, புதிய ஆட்சியை கட்டுப்படுத்துறது, விலை கொடுத்து வாங்குறதை கட்டுப்படுத்துறது, இப்படி பல்வேறு இதில் ஈடுபடுவார்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நேற்றைக்கு விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் வந்து இணைஞ்சிக்கிட்டாங்களே, அவங்க இவ்வளோ நாள் பொறுத்து இருந்ததை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து சந்திக்கணும், அவருடைய தலைமையில் சேரணும். இந்த 10,000 நபர்களும் வந்ததுமே அதுக்காகத்தான் ஊர்கள்லேருந்து வண்டி பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு டைம் இல்லை. சிஎம் வந்து இதை மட்டும் 10,000 பேரை அவர் போனார்னா 10 லட்சம் பேர் வரும்போது இந்த 10,000 பேரை பார்க்குறதுக்கு இப்படி அவர் வருவார். இப்போ 1000 பேர் மட்டுமே பார்த்த ஒரு தலைவர், இப்போ மோடிஜி வராருன்னு வைங்க, ஒரு 5000 பேரை கூட்டினீங்கனாலே ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளை பார்க்குறதுக்கு ஆள்லாம் வந்து 5000 பேர் வந்திருக்காங்க. நீ விஜய் வந்து லட்சக்கணக்கில் கூட்டம் கொண்டு வர போய் 10,000 காட்டினீங்கன்னா அவர் எப்படி இது பண்ணுவார்? அதனால் அவர் வரல. இவ்வளோ கம்மியான கூட்டம்னா நான் வர மாட்டேன். ரெண்டாவது, இந்த விஜயபாஸ்கர் பேர் வச்சது இந்த விஜய் ஆட்சியில் இவங்க பங்கேற்கணுன்றக்காக குழந்தையிலேயே அவங்களுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த காலகட்டம் வரும்போது கரெக்டாக விஜய் 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 பாஸ்கர் விஜய் பாஸ்கர் விஜய் பாஸ்கர். அந்த பேர் ஒற்றுமே ஒரு காரணம், அது ஒரு காரணம். அதனால தான் அவங்க வீட்டிலே சொல்லியிருக்காங்க, விஜய் கட்சியில் போய் சேர்ந்துறது தான் உங்களுக்கு நல்லது, விஜயோட சேர்ந்துட்டீங்கன்னா விஜய் பாஸ்கர் ஆகிடுவீங்க. விஜய் பாஸ்கர்ன்றது விஜய் பாஸ்கர்னு மாற்றி வச்சுருங்க, அவ்வளோதான். அதான் போய் இணைஞ்சிட்டாங்க. எல்லாம் ஒரு இறைவனுடைய சித்தம் தான். எல்லாமே ஏதோ விதிப்படி இப்போ இத்தனை வருஷத்தில் போய் சேரணும்னு இருந்திருக்கு. மனிதர்களுடைய இதில் ஆட்சியை வந்து கடவுளுடைய ஆட்சி தானே. ஆட்சியை வந்து ஒரு கடவுள் ரேஞ்சில் தான் வந்து நடந்துட்டுருக்கு. கடவுள் என்ன செஞ்சாலும் நமக்காக தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. மக்கள் இருக்கும்போது மக்களுக்கு ஓகேனா ஓகே தான். அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஹாப்பினா ஹாப்பி தான். துன்பம் தாரதே எனக்காக தான் கடவுள் தராரு, இன்பம் தந்தாலும் எனக்காக தான் கடவுள் தருவார். நம்மளா ஆளக்கூடிய கடவுள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் மக்களுடைய ஆசை. அதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுக்காக தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. இதுக்கு இடையில் ஆதவர்ஜுனா அமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு பழைய கணக்கு ஒன்று இருக்குது, கரூர் சம்பவத்தில் அதை சிபிஐயில் போய் தீர்த்திடலாம். அந்த கணக்கு சிபிஐயில் தான் இருக்குது. இந்தியன் பேங்க்கில் கணக்கு வச்சு ஸ்டேட் பேங்க்கில் போய் பணம் எடுக்க முடியாதுல்ல. எடுக்கலாம், ஏடிஎம் கார்டு இருந்தால் எடுக்கலாம். அவருக்கு பிடிச்சதே அவர் பிரான்ச்சுக்கு போகவே மாட்டார். இந்த கார்டை வச்சு வேற எங்கேயா பணம் வரிசை எடுக்கலாமான்னு பார்க்குற மாதிரியா பார்க்குறாரு. என்ன நடக்குதுன்றது அங்கே போகலாம், சிபிஐக்கு போகலாம். டெல்லியில் தான் விசாரணை நடத்திட்டுருக்காங்க. இவங்க தலைவர் தான் ஃபஸ்ட் அக்யூஸ்டாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அக்யூஸ்டாக விசாரணைக்கே சேர்த்துருக்காங்க. இவர் அதை வச்சுனா அக்யூஸ்ட் தான் அதில். அதுக்கு அவங்க ஏதாவது தூக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல. அதை மக்கள் மத்தியில் உடச்சி விட்ருக்கா அதை சொல்கிறேன். போலீஸ் மேலே பழிய போட்டிருக்காங்க. ஒரு அதிரடி காட்சி பார்த்தது மாதிரி திரைப்படங்களில் ப்ரூஸ்லி படம், சாக்கி ஜான் படம் பார்த்தது மாதிரி அந்த ஃபைட்டிங் மட்டும்தான் இல்லை, பேச்சு எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதுதான் அவனோட பாணி. அதுதானே இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வச்சு எதையாவது அவனை போட்டு அடிச்சு காலி பண்ணிச்சு. அதுதான் அவன் பாணி. அதுபடியே அவங்க போயிட்டுருக்காங்க. சிபிஐ வழக்கெல்லாம் என்ன இந்த இப்போ திமுக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்ரோச் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி காலைல தகவல் வந்துச்சு. இல்லை, இப்போ அதிமுகவிலேருந்து 2 விஜயபாஸ்கர்களும் வந்ததுனால 60% அதிமுகவினர் வந்துட்டாங்க. இனி பாக்கி இருக்கக்கூடியவர்களும் வந்திருப்பாங்க. 60% அந்த மாவட்டத்தில், அந்த 2 மாவட்டத்தில் 60% பேர் வந்துருப்பாங்க. அதில் 60 இருக்கா, நான் 30 பேர் 30% பேர் வந்துருப்பாங்க. அதிமுக தான் தாவேக்கா, தாவேக்கா தான் அதிமுக அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ தாவேக்கா அதிமுக நினச்சிடலாம்ல. அதான் பழைய அதிமுகவா தாவேக்கா அது வச்சுக்கலாம். அதுக்கு எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சி தானே அது, பழைய கட்சின்றதுனால அதை கொண்டு போய் அதில் தானே நினைப்பாங்க. ஆட்டோவில் ஏறினாலும், டாக்ஸியில் ஏறினாலும், சைக்கிளில் போனாலும், ரிக்ஷாவில் போனாலும், 2 வீலரில் போனாலும், ரயில்வே ஸ்டேஷனில் போகிறீங்க அப்படின்னா போய் கடைசியில் ட்ரெயினில் தானே ஏறணும்.
அதுக்கு அதிமுகனே பேர் வச்சிடலாம். வச்சிடலாம், வைக்க மாட்டேறாங்க. ஆனால் பெரும்பான்மை அந்த மக்கள் தான் இருப்பாங்க போல் இருக்கு இப்போ கட்சியில். இப்போ வந்து சேர்ந்தது பூரா அவங்க சில பேர் விரக்தியில் இருக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் வந்து இவர்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிடுறேன், உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி இருப்பாங்க. இப்படி பல்வேறு நபர்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதில் போய் முடியும் அப்படின்றது இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலான்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பிளான் போடுறது திமுகவுக்கிட்ட அப்படின்னு ஒரு ஸ்மெல் பண்ணிட்டாங்க. இல்லை, ஆனால் இவங்களுடைய இது அப்படி தெரியல. இவங்களுடைய பேச்சு, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனுடைய பேச்சோ, கம்யூனிஸ்டுகள் சிபிஐயோ சிபிஎம்மோ அப்படி பேசலையே. இது இயல்பாக நடக்கிறது தானே. வெற்றி பெற்ற கட்சியை நோக்கி தோல்வியடைந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் வருவது இயல்பானது அப்படிங்கிற பாணியில் பேசுகிறாங்க, புது ரூட் எடுத்து பேசுகிறாங்க. அவங்களுடைய சித்தாந்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து தெளிவாக இருக்காங்க. இப்போ தான் தெளிவாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆகலை. அதாவது என்னென்னா, போய் அமைச்சரவையில் சேர்ந்துட்டு தான் 4 தொழிலாளர்களுக்கு செய்யலாம்ல, ஏன் போல யூனியன் ஆரம்பிக்கலாம். அப்போ யூனியனே ஆரம்பிக்க வேணாமே, முதலாளியாகவே நீங்கள் ஆகிட்டீங்கன்னா இதுக்கு யூனியன் ஆரம்பிக்க. தொழிலாளர் துறை கொடுங்க, எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கொடுக்காம இருந்திருப்பாங்க. வாங்கிட்டு பிடிச்ச எல்லாம் முதலாளி வரட்ட வேண்டியதானே. ஆமாம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள், எங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு மக்களுக்கு நேரடியாக உதவி செய்யலாம்ல. எதுக்கு போராட்டம்? இப்போ உங்கள்கிட்ட போய் போராடி வாங்குறதுக்கு உங்கள் பதவியை நான் வாங்கிட்டேன்னா தரதுக்கு தயாராக. ஆனால் அந்த ஜீன்லேயே போராட்டம்ங்கிறது ஊறி போயிருக்கும். போராட்டம் இல்லைன்னா எதுக்கு தான் போராட்டத்துக்காக தான் வாழ்கிறீங்களா? அப்போது அந்த போராட்டம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, 10 பேர் கூட வர மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு அவர்களை குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சர் பதவி, இந்த அமைச்சர் பதவி எங்களுக்கு கொடுங்க, அப்போ நாங்கள் உங்களுக்கு ஆதரவு சால்வ் பண்ணிக்கிறோம். நீங்களே அடுத்து போய் அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வருஷம் போனஸுக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நீங்களே டிரான்ஸ்போர்ட் கேட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்களே போனஸை போட்டு விட்டுலாம்ல. நீங்களே தொழிலாளர் துறை இருந்தீங்கன்னா தொழிலாளருக்கு போனால் பெரிய உதவி செய்யலாம், புதிய சட்டங்களை உருவாக்கலாம், புது திட்டங்களை போடலாம், தொழிலாளர்கள் ஆதரவில் பெரிய அளவில் கட்சியை வளர்க்கலாமே. ஆனால் அவங்க சொல்கிறது 2 எம்எல்ஏக்களை வச்சுருக்கோம், 2 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அதில் ஒரு அமைச்சர் பதவி வாங்கி எங்களுடைய விஷயங்களை வந்து செய்ய முடியாது, மக்கள் நல விஷயங்களை செய்ய முடியாது, ஆதிக்கம் வந்து அவங்க தான் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 50-60 ஒரு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்களுடைய கையில் இருந்தாச்சுன்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வீரபாண்டியன் அவர்கள் சொல்கிறாங்க. என்னைக்குமே நீ நினைக்கிற மாதிரி என்றைக்குமே வராது இப்படி ஒரு வாய்ப்பு. நீ நினச்ச என்னத்தை கிழிச்சிங்க ஒரு நாள். ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகின்றப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியதானே. உங்களுக்கு தேவையான போர்ட்ஃபோலியோ வாங்கிட்டு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அந்த அமைச்சரை விட நீங்கள் நல்லா செய்வீங்கல்ல. ஆமாம், நிச்சயமாக செய்ய வேண்டியதானே. அப்புறம் என்ன, நீங்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்து கொக்கு தலையில் பின்னாடியே போய் தண்ணிக்குள்ளே போய் அது தலையில் வெண்ணெயை தடவி அது உருகி அது கண்ணை மறைச்சதுக்கப்புறம் அதை கப்பன் பிடிக்குது. அதுக்கு வெண்ணெயை தடவும் போதே கழுத்தை பிடிச்சிட வேண்டியதானே. காலம் கனிந்து வரும்னு பார்த்துட்டு இருக்காங்க. காலம் கனிஞ்சு வந்தும் அவங்களுக்கு தெரியலையே. சரி, இந்த கலையபுரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேளையில் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து குற்றஞ்சாட்டிருக்கு, குதிரை பேரம்னு சொல்லிட்டு அவங்க புகாரும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 180 கோடி ரூபா ப்ராஜெக்டில் தாவேகா கட்சியை ஆட்சியிலேருந்து அகற்றுறதுக்கான ஒரு திட்டமிட்ட சதி வந்து நடைபெற்றிருக்கு. அப்படிங்கிறதுல வரிசையாக இப்போ கைதுகள் நடந்துகிட்ருக்கு. திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபர் உட்பட பல்வேறு நபர்களை கைது செஞ்சிட்ருக்குறாங்க. செந்தில் பாலாஜியுடைய தம்பியை வந்து தேடிட்டுருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏதாவது ஏன்னா ஏற்கனவே வந்து இவர்கள் மீது வழக்கு இருக்குது, தாவேகா மீது வழக்கு இருக்குது. எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது, குதிரை பேரம் பண்ணுறதுன்னு வழக்கு இருக்குது. அப்படின்னு மீன்ஸ் வந்து இன்பத்துறை வந்து ஒரு இது கொடுத்துருக்காப்புல. அப்புறம் திமுகவும் போய் கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை மடைமாற்றம் செய்வதற்காக இவங்களா செட்டப் பண்ணதாக திமுக சொல்லுது. இவர் கேட்டார், அவர் சொன்னார்னா என்ன ஆதாரம் இருக்குது? யாரோ ஒருத்தர் செந்தில் பாலாஜி சொன்னார்னா செந்தில் பாலாஜி சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? காசு 20-35 கோடி பிடிச்சிங்களா? அது எதுவும் பிடிச்ச மாதிரி பிடிப்பட்ட ஆள் ஜெயிலுக்கு போனாலே ஒரு அன்னாரம் காட்சி மாதிரி ஒரு இருக்க ஒரு நபர்.